விஜய் சங்கீதா விவகாரத்தை பற்றி நிறைய ஊடகங்களில் நிறைய பேசுகிறாங்க. நிறைய தலைப்புச் செய்திகளாக இன்று மாலையிலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு நடிகராக விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அது ஒரு சினிமா கிசு அந்த மாதிரி ஒரு இதில் அவரை பற்றி பேசிட்டு ஒரு சினிமா ரசிகர்கள் அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலில் அவர் இப்போ அடி எடுத்து வச்சுருக்கும்போது, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறாருன்ற போது, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது அவர் அனைவருக்குமான ஒரு முன்னோடியாக இருக்கணும். அவர் பொது வாழ்க்கையிலும் சரி, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவர் எல்லாத்துக்குமான ஒரு உதாரணமாக தான் இருக்கணுமோட, அவரோட வாழ்க்கையை பார்த்து நம்ம பின்னாடி பேசும்படியான ஒரு கேலியான வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அது அவர் அப்படி பற்றி பேசுகிறாங்கன்னா, அது அவங்க மனைவியே அவரோட ஒழுக்கத்தை பற்றி பொது வெளியில் பேசுகிறாங்கன்னா, அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் குடும்பத்தில் நடந்திருக்காருன்றதை அவரை நம்பி இருக்க அந்த ரசிகர்கள், இளைஞர்கள், அந்த கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் உணரணும். இவர் இப்படி இருக்காரே, தன் சொந்த வாழ்க்கையிலேயே ஒழுக்கமாக இல்லாதவர் பொது வாழ்க்கையில் எப்படி நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரு அப்படின்ற இந்த இளைஞர்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம என்னதான் ஒரு பர்சனல் லைஃப்னு நம்ம ஒதுங்கி நின்னாலும் பொது வாழ்க்கையிலன்னு வரும்போது அந்த பர்சனல் லைஃபுமே அதை நம்ம எடுத்துக்க கொள்ள தான் வேணும். ஏன்னா அவரை நம்பி பின்பற்ற இளைஞர்கள் இது முன்னுதாரணமாக எடுத்து தவறான பாதைக்கு செல்லக்கூடாது.